ஹாய் வீவர்ஸ், சூப்பரான எபிசோடு ஃப்ரெண்ட்ஸ். இந்த எபிசோட வந்து தான் ரசிகர்கள் எல்லாம் எதிர்பார்த்துருந்தாங்கன்னு சொல்லி சொல்லலாம். இன்னும் கார்த்தி ரேவதி ஒன்று சேர போகிறாங்களா, எவ்வளோ சீக்கிரம் ஒன்று சேர போகிறாங்கன்னு சொல்லி பார்க்கலாமா ஃப்ரெண்ட்ஸ். அது மட்டும் இல்லாமல் கோவில் கும்பாபிஷேகத்துக்கு முன்னாடியே வந்து ரேவதியும் கார்த்தியும் ஒன்று சேர போகிறாங்க. செம்மையான எபிசோடு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பக்கம் அந்த டாக்டரோட பொண்ணை வந்து கார்த்தி வந்து காப்பாற்றிடுறாரு. கார்த்திக் ராஜ் காப்பாற்றினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த வீட்டில் போய் விடும்போது அந்த பொண்ணுக்கிட்ட வந்து அந்த டாக்டர் அம்மா எல்லாத்தையும் சொல்லிடுறாங்க. ஆனால் அந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா வந்து ஏம்மா இதுக்கு மேலே எல்லாத்தையும் மறைக்கக்கூடாதுமா, எல்லாத்தையும் ரேவதி கிட்ட சொல்லிடுன்னு சொல்லிட்டு நேராக வந்து மார்னிங் வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்து எல்லா உண்மையும் வந்து ரேவதி கிட்ட சொல்கிற மாதிரி காட்டுறாங்க. அதே மாதிரி சொல்லிடுறாங்க. ரேவதி கிட்ட வந்து சொல்கிறாங்க, இது மாதிரி வந்து உனக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு ரேவதி, உன்னோட ஹஸ்பண்ட் யாரு தெரியுமா அப்படின்னு சொல்லி சொல்ல வாய் எடுக்கிறாங்க. உடனே வந்து அந்த சாமுண்டீஸ்வரி வந்து கீழேருந்து பார்த்துறாங்க. உடனே வந்து வந்து இந்த பொண்ணு வந்து சொல்லிட்டு இருக்காங்க, அதாவது உனக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு ரேவதி, உனக்கு நான் உன்னோட ஹஸ்பண்ட் வந்து எவ்வளோ நல்லவர் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு பேரை மட்டும் சொல்ல மாட்டேறாங்க. பேரை சொல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா வந்து உனக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு அப்படி இப்படின்னு சொல்லி எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நீ எவ்வளோ சந்தோஷமாக இருந்த தெரியுமா, எல்லாமே உங்ககிட்ட வந்து பொய்யா மறைக்கிறாங்க. இதுக்கெல்லாம் காரணம் எங்கள் அம்மா தான். அதாவது உனக்கு பழைய ஞாபகங்கள்லாம் வந்தால் வந்து உன்னோட உயிருக்கே ஆபத்துன்னு சொல்லி உன்னோட சித்தி தான் வந்து இத்தனையும் சொல்லியிருக்காங்க. உன்னோட சித்தினால தான் வந்து உனக்கு வந்து இப்போ வந்து இப்படி ஒரு நிலைமையில் இருக்க. உங்கள் அம்மாவும் உங்கள் சித்தியும் சேர்ந்து தான் வந்து இப்படிலாம் வந்து பிளான் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதை கேட்டு ரேவதிக்கு வந்து என்ன பண்ணுறதுனே தெரியல. ரொம்பவே ரேவதி வந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. ரொம்பவே கத்தி அழுகிறாங்க. அப்போ சாமுண்டீஸ்வரி வந்து இதெல்லாம் இல்லை ரேவதி, இதெல்லாம் சும்மா ரேவதி, இதெல்லாம் பொய், இதெல்லாம் நீ நம்பாத ரேவதி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இல்லை ரேவதி இதுதான் உண்மைன்னு சொல்லி சொல்கிறாங்க. உன்னை யாரும் எங்கள் வீட்டுக்குள்ளே விட்டது, நீ கிளம்பு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இன்னும் வந்து ரேவதி வந்து என்ன முடிவெடுக்க போகிறாங்கன்னு சொல்லி பார்க்கலாமா. இந்த மாதிரி அப்டேட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.